சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் ஓமலூர் மெயின் ரோடு டிவிஎஸ் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள சேலம் பாலிகிளினிக் மருத்துவமனை வளாகத்தில் சேலம் பாலிகிளினிக் மருத்துவமனை என்கிற டாக்டர் KN ராவ் நினைவு மருத்துவமனை மற்றும் சிவராம்ஜி இரத்த வங்கி இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தினர். இரத்த தான முகாமிற்கு இரத்த தானம் கொடுக்க முன் வருபவர்களுக்கு QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளுமாறு எளிமையாக ஏற்பாடு செய்தனர். இதனை முன்னிட்டு இதில் KN ராவ் மருத்துவமனை செவிலியர்கள், டாக்டர்கள் மற்றும் இரத்த வங்கி பணியாளர்கள் கலந்து பொதுமக்கள், இளைஞர்கள் என ஆர்வத்துடன் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இறுதியாக சிவராம்ஜி இரத்த வங்கி பிரசிடென்ட் பிரசன் குசால்கர், சேலம் பாலிகிளினிக் மருத்துவமனை மேனேஜர் சீனிவாசன் பேட்டியளித்தனர். என் பேரு பிரசன் குசால்கர், பிரசிடென்ட் சிவராம்ஜி பிளட் பேங்க். இந்த சேலம் பாலிகிளினிக் பிளட் பேங்க் மூலமாக இதை பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திட்டே இருக்கேன். பிளட் தேவைகள் ஏகப்பட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு அந்த பிளட் வேணும். அதுக்காக இந்த மாதிரி முகாம் இருந்தால்தான் நமக்கு பிளட் வரும். பிளட் என்ன பிளட் கொடுத்தாலும் டோனருக்கு தான் லாபம் அதிகம். டோனருக்கு ரெசிஸ்டன்ஸ் வருது. டோனருக்கு இன்னும் கொலஸ்ட்ரால் கம்மி ஆகிட்டே இருக்கு. அதுக்கு அந்த டோனருக்கு லாபம் அதிகம் இருக்கு. பிளட் கொடுத்தால் எல்லாமே 3 மாசம் அப்புறம் திருப்பி கொடுத்துடலாம். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் 65 வரைக்கும் கொடுத்துடலாம். எவ்ரி 3 months 4 months பிளட் கொடுத்துடலாம். 350 ml தான் எடுக்கணும். 5-6 லிட்டர் பிளட் இருக்க பாடியில, அதுல 350 ml ரொம்ப கம்மி இருக்கு, எதுவுமே தெரியாது. டோனருக்கு நல்லது, லாபம் அதிகம். அப்புறம் பிளட் மூலமாக ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் நமக்கு டெஸ்ட் பண்ண முடியும். அந்த டெஸ்ட் ஏதாவது ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, VDRL ஏதாவது வந்தால் அந்த டோனர் கூட்டிட்டு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கணும். அதுதான் எல்லாமே அதுவும் நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி கேம்ப்ல எல்லாமே 20% பிளட் GH தான் கொடுத்துட்டு இருக்கு. எல்லா கேம்ப்ல 16 வருஷம் இந்த மாதிரி கேம்ப் நடந்துட்டே இருக்கு. சிவராஜ் மூலமாக இதெல்லாம் சேலம் பாலிகிளினிக் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாமே பெரிய விழா. இது வரைக்கும் 150 வரைக்கும் ரெடிங் ஆயிடுச்சு. இன்னும் ஆயிட்டே இருக்கு. ஆள் வந்துட்டே இருக்கு. இல்லை டோனர்ஸ் வந்துட்டே இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் 500 கிராஸ் பண்ணணும் அப்படி ஆசை இருக்கு. பார்க்கலாம். டெய்லி பிளட் கொடுத்தால்தான் நமக்கு சர்வே பண்ண முடியும். நிறைய டெய்லி என்ன பாதி பேர் பிளட் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு தான் பிளட் கொடுத்தாகணும். பிளட் நம்ம சர்வீஸ் பிளட் பேங்க் இருக்கு. பிளட் ரிஃப்யூஸ் பண்ண முடியாது, கொடுத்தே ஆகணும் பிளட். அதுக்காக இந்த மாதிரி டோனர்ஸ் வந்தால்தான் நம்ம பிளட் கொடுக்க முடியும். இப்போ எல்லாமே பிளட் டொனேட் பண்ணணும். டொனேட் பண்ணாலும் நமக்கு தெரியும் இந்த டிசீஸ் இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்கணும் தானே. அதுக்காக இது நல்லது. இல்லை பிளட் பண்ணாங்க. பிரசன் குசால்கர், பிரசிடென்ட் சிவராம்ஜி பிளட் பேங்க். நான் 22 வருஷம் பிளட் பேங்க் பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் ஸ்ரீனிவாசன். நாங்க பாத்தீங்கன்னா சேலம் ஹாஸ்பிட்டல்ல, நான் சேலம் பாலிகிளினிக் ஹாஸ்பிட்டல்ல நான் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப சேலத்திலே முதல் முறையா நம்ம 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் தனியார் நிறுவனமும் சேர்ந்த மாதிரி நாங்க இப்ப சேலம் பிளட் பேங்கோட சேர்ந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்டவங்க கொடுத்துருக்காங்க, பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்க 500 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கேம்ப் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈவினிங் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது இப்ப சேலத்திலே ஃபர்ஸ்ட் டைமா இது ஒரு மாபெரும் ரத்த தான முகாமா இது நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 200க்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தனியார் நிறுவனத்துல இருந்து கலந்துருக்காங்க, பொதுமக்களும் கலந்துட்டு இருக்காங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க கொடுக்கலாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 12 வாரத்துல நம்ம இன்னைக்கு பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னா 12 வாரத்துல நம்மளோட பிளட் எல்லாமே மறுபடியும் புதுப்பிச்சிடும். ஸோ நம்ம 12 வாரம் கழிச்சு நம்ம கண்டிப்பா அதுல பிளட் டொனேட் மறுபடியும் பண்ணலாம். மேக்ஸிமம் 350 ml நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ் இந்த மாதிரி ரேர் குரூப் எல்லாமே எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த பிளட் பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம சேலம் GH நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம பக்கத்துல இருக்க மற்ற பிளட் பேங்க்குக்கும் நம்ம கொடுக்குறோம். எமர்ஜென்சி அப்படின்றப்ப கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிளட் கலெக்ட் பண்ணிக்கலாம். எந்த வகையான பிளட்டா இருந்தாலும் நம்ம உடனே கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சார்ஜ் பாத்தீங்கன்னா மற்ற பிளட் பேங்க் விட இங்க பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் மூலியமா இருக்கனால ரொம்ப கம்மியா தான் நம்ம பணம் வாங்குறோம். அந்த பியூரிஃபை காஸ்ட் மட்டும் அவங்க செலவு பண்ணா போதும், வேற எதுவும் தேவையில்லை. அதாவது பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் பிளட் கொடுக்கலாம். டேப்லெட்ஸ் ஏதாவது இன்சுலின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாங்க அதை எடுக்கிறது கிடையாது. மற்றபடி அவங்க பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கலாம்.
ஹார்ட் டிசீஸ், ஹெச்ஐவி, ஹெச்சிவி, அப்புறம் ஹெச்பிஎஸ்ஏஜி இந்த மாதிரி இருக்க டிசீஸ் இருக்கவங்களாம் வந்து இதுல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆமா, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கிரீனிங் பண்றோங்க. ஸ்கிரீனிங் பண்ணிட்டு தான் நம்ம அதை கரெக்டா அவங்களோட பிளட் சாம்பிள்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கிறோம். நாங்க பரிசோதனையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுல அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம என்னோட பேர் வந்து ஸ்ரீனிவாசன். சேலம் பாலிகிளினிக்ல நான் 15 இயர்ஸா மேனேஜரா இருக்கேன்.